குறிப்பாக ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதற்கு என்ன காரணம் சொல்கிறார்கள் என்றால், நிறைய பணம் விரயமாகிறது, செலவாகிறது ஒரு மாநிலத்திலும் ஒரு தேர்தல் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அது உண்மை இல்லை. கணக்கெடுப்பின்படி, ஆய்வின்படி ஒரு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் நடந்தால் 5 ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் ஒன்றியத்தின் பட்ஜெட்டில் 0.02 விழுக்காடு தான் செலவாகிறது. ஆகவே பிரதமர் வெளிநாடு பயணங்களின் செலவை விட இது குறைவு என்று ஒரு ஆய்வறிக்கை சுட்டிக்காட்டுகிறது. ஆகையால் அது உண்மைக்கு புறம்பானது. எங்களுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் மேனாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில் ஏற்படுத்தப்பட்ட அந்த குழுவை கலைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். ஏற்கனவே 2002ஆம் ஆண்டு 2001 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இதே பிரச்சனை ஏற்பட்ட பொழுது எல்லோரும் எதிர்த்தார்கள். குறிப்பாக மத்திய பிரதேசம், பீகார், ராஜஸ்தான், மேற்கு வங்கம் இப்படிப்பட்ட பகுதிகளிலே 48.6 விழுக்காடு மக்கள் தொகை இருக்கிறார்கள். அந்த 4-5 மாநிலங்களிலே ஏறக்குறைய 50 விழுக்காடு மக்கள் தொகை என்றால், மக்கள் தொகை அடிப்படையில் பாராளுமன்றத்தை பிரித்தால் இது 50 விழுக்காடு பாராளுமன்ற தொகுதிகளை இந்த 4-5 மாநிலங்கள் பெற்றுவிடும் என்ற கோரிக்கையை ஏற்று அப்பொழுது கைவிடப்பட்டிருக்கிறது. இது தேவையற்றது. இது வேற்றுமையில் ஒற்றுமை காணுகின்ற எல்லா இனங்களும் மதங்களும் வாழ்கின்ற ஒரு நாடு. எல்லோரும் இணைந்தது தான் இது ஒரு ஒன்றிய அரசு. ஆகவே இதை கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறோம். மறுசீரமைப்பையும் கைவிட வேண்டும். இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்றது ஒரு பாசிசத்தை முன்னோக்கி செல்வதாகும். ஜெர்மனியில், சீனாவில், வடகொரியாவில் எப்படி அதிபர் ஆட்சி இருக்கிறதோ அதை மேற்கோள் காட்டுவதாக அமைந்துவிடக்கூடாது என்பதற்காக ஜனநாயகத்தின் மீது சக்தி உள்ள கட்சிகள், ஆதரவாளர்கள் இதை கடுமையாக எதிர்க்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறோம். இல்லை, நான் கேட்குறேன், 0.02 விழுக்காடுன்னா எவ்வளோன்னு கணக்கு போட்டு பாருங்க. ஒரு ஒன்றிய நிதிநிலை அறிக்கையில் தேர்தல் செலவு என்பது 5 ஆண்டுகளில் 0.02 விழுக்காடு. நான் ஆதாரம் இருக்கு, ஆதாரத்தோடு கொடுக்குறேன். சரி, இப்போ பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை கிடைக்கவில்லை, ஆட்சி கவிழ்ந்து போயிடுது, இல்லை ஆட்சி தொடர முடியவில்லைன்னா எல்லா மாநிலத்தையும் கலைப்பாங்களா? எங்கேயோ ஒரு மாநிலத்தில் மெஜாரிட்டி கிடைக்கல, முழு அளவு பலம் இல்லை, ஆட்சி கலைக்கப்படுகிறது, அல்லது அவர்கள் ராஜினாமா செய்கிறார்கள்னா இந்தியா முழுவதும் நடத்துவார்களா? இது இந்தியாவிற்கு எல்லா மாநிலங்களுக்கும் உகந்தது இல்லை. இந்த தேசத்திற்கு உகந்ததாக இவருடைய அறிவிப்பு, ஒரு நோக்கமும் சரியில்லை. காரணம் என்னன்னா, 1000 இருக்கைகள் கொண்டு பாராளுமன்றத்தை கட்டியிருக்கிறார்கள். வட மாநிலங்களில் மக்கள் தொகையின் அடிப்படையில் குறிப்பாக உத்தரப்பிரதேசத்திற்கு 12 தொகுதிகள் அதிகமாகவும், பீகாருக்கு 13 தொகுதிகள் அதிகமாகவும், வட மாநிலங்களில் தொகுதியை கூட்டியும் தென் மாநிலங்களில் தொகுதியை குறைத்தும் இந்த மறுசீரமைப்பு வகை வகிக்கும். ஆகையால் இதை நாங்கள் கடுமையாக அரசியல் எதிர்கட்சி யாராக இருந்தாலும் அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டவர்கள். அதனால இவர்கள் சொல்வது போல எந்த விஷயமும் நடக்காது. எதிர்கட்சிகள் பயத்தினால் தான் இந்த புறக்கணிக்கிறாங்க. ஒரு பயமே இல்லை. இவர்கள் சர்வாதிகாரத்தை நோக்கி செல்லுகிறார். நான் கேட்குறேன், என்ன பயம்? சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, பிரைம் மினிஸ்டர், ஆப்போசிஷன் லீடர், எதிர்கட்சி தலைவர் 3 பேர் தேர்ந்து தான் யார் தேர்தல் ஆணையரை நியமிப்பாங்க. எதுக்காக சீஃப் ஜஸ்டிஸ் வேண்டான்னுட்டு ஒன்றிய அமைச்சரை சேர்த்தாங்க? இது பயமா? எங்களுக்கு பயம் கிடையாது. இது எதை நோக்கி? சர்வதிகாரத்தை நோக்கி இந்த ஆட்சி சென்று கொண்டிருக்கிறது. ஒன்றிய அரசின் ஆட்சி, பிஜேபி ஆட்சி. இதை தான் சுட்டி காட்டுறோம். விவசாயிகள் மீது கொடூரமாக தாக்கப்பட்டு இதற்கு 16ஆம் தேதி பாரத் பந்த் விவசாயிகளை அறிவிச்சிருக்காங்க. இந்த தாக்குதலை எப்படி பார்க்குறீங்க? இது தொடர்ந்து பாஜக அரசு ஏழை எளிய மக்களுக்கு எதிராகவும் வேளாண்மை குடிமக்களுக்கு எதிராகவும் ஏவப்படுகின்ற ஆட்சியாக இருக்கிறது. இந்த ஆட்சிக்கெல்லாம் இன்னும் 2-3 மாதங்களில் முடிவுக்கு வரும். தேங்க்யூ.